ఏమి సమస్య? కిడ్నీ ప్రాబ్లం, డయాలసిస్. కిడ్నీ రెండు కిడ్నీలు ఫెయిల్ అయిపోయింది. అదిగో இவரை நல்லா பார்த்துக்குங்க. 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆச்சு. ஒரு நிமிஷத்தில் இவர் கிட்னி சரி பண்ண போகிறாங்க. కిడ్నీలో ఉన్న సమస్య క్రీస్తు యేసు నామములో అది బయటికి వెళ్ళిపోయినట్లుగా నేను ప్రకటిస్తున్నాను. ఐ కమాండింగ్ ఇన్ ద నేమ్ ఆఫ్ జీసస్. గట్టిగా చప్పట్లు కొట్టండి. హల్లెలూయా, హల్లెలూయా. గట్టిగా చప్పట్లు. థాంక్ యూ జీసస్, థాంక్ యూ లార్డ్. బిగ్గరగా చప్పట్లు కొట్టాలి. చప్పట్లు కొడుతూనే ఉందాం. அவ்வளோதான், சரி பண்ணிட்டாரு. இனிமே உனக்கு சாவே இல்லை போ. அவ்வளோதான், சரி பண்ணிட்டாரு. கடவுளாலேயே கூட சரி பண்ண முடியாது, இவர் பண்றாரு. ஏன்னா கடவுளாலே சரி முடியும். என்னால முடியும். எனக்கு எப்படின்னு சொல்லுங்கண்ணே. நம்ம இந்தியாவில் கிட்னி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அவங்களாம் இவர் அணுகவும் இல்ல. ஒரு சிங்கிள் வந்தா போதும், மொத்த பிரச்சனை முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் டீலிங் ஃப்ரீ, சர்வீஸ் சார்ஜும் இல்லை. இதுக்கப்புறம் அவர் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. இதை பார்த்தா என்ன ஆகும்? நான் வேற ஏதாவது கேட்டு போறேன். ఏమి త్రోట్ మాట్లాడలేవు. ఐ ప్రేయింగ్ ఇన్ ద నేమ్ ఆఫ్ జీసస్. குண்டக மண்டக இவருக்கு வந்து பேச்சு வராதான். அஷ்டக குஷ்டக அஷ்டக ஆ காட்டுமா ரோட் ஓப்பனாய நமக்கு இஎன்டி கிளியராய நமக்கு స్వరపేటిక యేసు నామములో ఓపెన్ అవుతా. గట్టి చెప్పు. గట్టిగా చెప్పలు కొట్టండి. ఏం పేరు నీ పేరు? ఏ ఊరు నీ ఊరు? வாயில் மட்டும் ஏதோ ஊத்துனாரு, அது மட்டும் என்னன்னு தெரியல. டேய், குவார்டர்ல பெப்பரை கலந்து அடிச்சா எப்படிப்பட்ட குரலும் கிளியர் ஆயிரும்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும்டா. இந்த மேட்டர் வெளியே தெரியாம பாத்துக்கோ. பெரிய ஆள் சாமி நீங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. மறக்காமல் எபிக் தமிழ் கிரியேட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.